ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழும் ஆங்கிலமும் படித்தால் மட்டும் போதாது, ஏதாவது ஒரு மொழியை கூட படிக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்ற திட்டத்தை நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். அந்த மும்மொழி கொள்கை தேவையில்லை என்று நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய தவறான கருத்து. காலத்தின் அருமை கருதி தேவையை மனதிலே வைத்து இந்த நாட்டுடைய அனைத்து பாகங்களுக்கும் சென்று வருவதற்கு மட்டுமல்லாமல் உலக நாடுகள் மத்தியிலேயும் சென்றுவதற்கு பல்வேறு விதமான தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்புகள், வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு மொழிகள் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஆகவே 2 மொழிகள் என்பதை 3 மொழியாக படித்தால் மிக நல்லது. அதை தவறாக இந்த அரசாங்கமும் இந்த ஆளுங்கட்சியும் இந்தி திணிப்பு என்ற பொய்யை சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறார்கள். அது தவறு. இந்தி திணிப்பு என்று எங்கேயுமே இல்லை. இந்தியும் ஒரு விருப்ப பாடமாக பார்க்கலாம். அதுபோல பல்வேறு விதமான மொழிகளையும் எடுத்து 3வது மொழிகளாக படிக்கலாம் என்பதுதான் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை என்பது அதனுடைய அர்த்தம்தான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் வேண்டுமென்று அரசியல் செய்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இது போன்ற பணிகளை எல்லாம் செய்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு காலையில் நீங்களாம் போய் பார்த்துருப்பீங்க, வக்ஃப் எதிர்ப்பு போராட்டமோ ஒரு மாநாடோ இங்கே நடத்தப்பட்டது. காதிர் மொய்தீன் அவங்க தான் அவர் சாப்பிட்டார். என்னுடைய பழைய நண்பர் தான். நான் அவரோட பேச முடியல, ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காரு. நாம் அந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தில் என்ன சொல்கிறோன்றது உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எந்த சொத்தை யார் வேண்டுமானாலும் வக்ஃப் என்ற பெயரிலே அபகரிக்க முடியாது. அது போலவே அந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வைத்து அந்த சொத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒருவர் மைனாரிட்டி என்ற முறையில் இது வக்ஃப் போர்டுக்கு சேர்ந்தது, இது வக்ஃப் போர்டுக்கு சேர்ந்தது என்றெல்லாம் சொத்துக்களை எடுக்க முடியாது. அதை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக 10-12 ஆண்டுகளுக்கு முன்பாக 14 லட்சம் ஹெக்டேர் இருந்த வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்கள் இன்றைக்கு 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், நிலத்தை அபகரித்தல், சொத்துக்களை அபகரித்தல், இது போன்ற காரியங்கள் எல்லாம் அந்த போர்வையிலே நடக்கக்கூடாது. மத வேறுபாடுகளை தாண்டி அல்லது அந்த இன வேறுபாடுகளை தாண்டி இது போன்ற காரியங்கள் நடத்துவதற்கு இந்த அரசியல் சட்டத்தில் இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்கிறோமே தவிர, அது மட்டுமல்ல, அந்த முஸ்லீம் மைனாரிட்டி சமுதாயத்தில் இருப்பவர்கள் கூட அந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நல்லதற்கு செய்ய வேண்டுமே தவிர தவறான காரியங்களை எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சட்ட திருத்தத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. இது ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிரானதாக சித்தரிக்கப்பட்டு இங்கெல்லாம் பேசப்படுகிறது. தவறு. முஸ்லீம்களுக்கு எதிரான எந்த காரியத்தையும் பிஜேபி செய்யவில்லை, செய்யாது. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், முஸ்லீம்களே எதிர்ப்பதற்கு பிஜேபி இல்லை. ஆனால் அந்த மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை உண்டாக்குவதற்கு உறுதுணையாக இருப்பவர்களை கண்டறிந்து அவர்களை நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த அவரை போன்ற கொள்கை தான் இந்த அரசாங்கம் வைத்திருக்கிறது. அதை தவிர மைனாரிட்டிகளுக்கு வாக்குரிமை இல்லை என்றோ, சொத்துரிமை இல்லை என்றோ, இந்த நாட்டுடைய பிரஜைகள் இல்லை என்றோ என்றைக்குமே இந்த அரசாங்கம் சொல்லவில்லை, சொல்லவும் சொல்லாது, செய்யாது.